கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போறாங்க. சென்னை சிட்டிக்குள்ள அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது சார். அவுட் ஆஃப் சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னுமே விஜயகாந்த் சாரோட அந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, கேப்டனோட ரசிகர்கள் 80% சார் கண்டிப்பா வருவாங்க. ஒரு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ரஜினியா கமலான்னு கேட்டிங்கன்னா ரஜினி சாருக்கு எவ்வளோ ரசிகர் மன்றம் இருந்துச்சோ அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கும் ரசிகர் மன்றம். சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ரஜினி கமலுங்கிற போட்டி. இங்கே அவுட் ஆஃப் சிட்டி போயிட்டீங்கன்னா ரஜினியா விஜயகாந்தாங்கிற போட்டி தான் வரும். ஃபஸ்ட்டு எங்களுக்கு எல்லாமே கேசட்டு தான் சார். ரேடியோ கொலையில் போட்டு கேப்டன் விஜயகாந்தோட படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு, நீ பொட்டு வச்சு தங்க குடம் அப்படின்னு அங்கே பாட ஆரம்பிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, என் தலைவன்டா அப்படின்னு சொல்லிட்டா. கேப்டன் பிரபாகரன் படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டையில் வந்து இது போட்டு கேப் போட்டு அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸில் அந்த கண்ணு மட்டும் செவந்திருக்கும், அப்படி இப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒழுவு பெரிய கட்டத்தில் ஒரு மட்டும் இருப்பார், பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் செலவு வைக்கிற மாதிரி கேப்டனுக்கே எல்லா இடத்துலையும் செலவு வைக்கணும். படத்தில் கூட வந்து எங்கள் எம்ஜிஆர் மாதிரி நல்ல விஷயத்த மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சி சொன்னார். இப்படிப்பட்ட மனிதனை நம்ம வந்து கொண்டாடலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய தலைவருடைய சிலைக்கு வந்து காக்கா எச்சம் போட்ட மாதிரி தான். அதை என்றைக்குமே பண்ணக்கூடாது. அக்காட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ் சினிமாவில் எவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்த ஒரு பெரிய மகா நடிகன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சார். ஸோ நிறைய படங்கள் இப்போ ரீரிலீஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. டிஜிட்டலாக மாற்றி பயங்கரமான ஒரு ஒர்க்ஸ்லாம் பண்ணி ட்ரெய்லர்லாம் கூட விட்டுருந்தாங்க. ஸோ உண்மையிலே அந்த படத்துக்கு மேலே எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது? மீண்டும் அதே ஆடியன்ஸ் கூட்டம் கூட்டமாக வந்து பார்ப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு 80% சார் கண்டிப்பாக வருவாங்க சார். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஊரில் நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாத ஒருத்தர் ரொம்ப வயசானவங்க, இப்போ அவங்க பாட்டி ஆகிட்டாங்க, அவங்க கேட்குறாங்க, ஏப்பா இந்த விஜயகாந்த் படம் ஏதோ ஒன்று வருதாம்ல, என்னைக்குப்பா வருது அப்படின்னு. அவங்களுக்கு விஜயகாந்த் சார் கேப்டன் இறந்தாரு இதெல்லாம் கிடையாது. விஜயகாந்த் படம் ஒன்று வருதாம்ல, அது எப்பப்பா வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. விஜயகாந்த் படம் இது பழைய படம், இந்த கேப்டன் பிரபாகரன் ஒன்று வந்துச்சுல அந்த படம், அந்த ரயிலில் போகும்போது குதிரையை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த படம் தானே? ஆமாம், சூப்பர் படம்ப்பா, போய் பார்க்கணும். அது அவங்களுக்கு அப்போ மைண்டில் அந்த படம் எந்த அளவுக்கு நின்றுருக்கு அப்படிங்கிறது. இந்த ஒருத்த வீரப்பெண்ணுக்கு முகத்தில் ரத்தத்தை தெறிக்க விட்டு வருவான்ல, ஆமாம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக. அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த படத்தோட ஈர்ப்பு அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இங்கே சென்னை சிட்டிக்குள்ளே அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது சார். அவுட் ஆஃப் சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னுமே விஜயகாந்த் சாரோட அந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, கேப்டனோட ரசிகர்கள். நான் வந்து அரசியல் தொண்டர்களை சொல்ல வரல, நிஜமான ரசிகர். இன்ஃபேக்ட் நானே ஒரு கேப்டனோட தீவிர ரசிகர் தான். நம்மளே சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் சார் படம் பார்த்து வளர்ந்தவங்க. இப்படி எல்லாருக்குமே என்னென்னா அந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அழுத்தமான ஒரு படம். அது எல்லா இடத்துலையுமே ரீச் ஆயிடும். அது ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த காலகட்டத்தை நம்ம சொல்லி ஆகணும். அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு பேர். இங்கே அண்டை மாநிலம், அப்புறம் இந்த கன்னட நடிகர் ராஜ்குமார் சார் கடத்தினது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து தேடிக்கிட்டு இருக்க இடத்துல ஆர்கே செல்வமணியோட அந்த புத்திசாலித்தனம், அந்த அன்றைய கணிக்கும் திறமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் இப்படி தாண்டா நடக்கும் அவருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கணிச்சு அந்த படத்தில் சொல்லியிருப்பார். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த படம் இப்படியெல்லாம் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதில் இந்த கேரக்டருக்கும் ஒரு நல்ல மனசு இருக்குங்கிற ஒரு விஷயத்த தான் அதை அழுத்தி சொல்லியிருப்பாங்க. அதோடைய அந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா, அந்த அரசியல் புரிதல் வந்து யாருமே சொல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் இல்லை, தலைவர் செம்ம ஸ்டைலாக இருக்கிறன்றதையும் தாண்டி படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 36 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவர் என்ட்ரியே கொடுப்பார். ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு 100வது படம் சார், ஒரு 100வது படம் நீங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 100வது படத்தில் புரட்சி கலைக்கு 100வது படம் அப்படின்னும் போது எங்கே இருக்கும்? 36 நிமிஷம் டைட்டில் எல்லாம் போட்டு படமே ஒரு எங்கேயே வர மாட்டாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிற இடத்துல உள்ளே வந்து ஒரு மாஸ் காட்டியிருப்பார். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை. அதே மாதிரி தமிழ் சினிமா வரலாற்றுலேயும் எத்தனையோ நடிகர்களுக்கு எத்தனையோ படங்கள் வந்துருச்சு, பெரிய நடிகர்கள் எத்தனையோ 100வது படங்கள் கடந்துட்டாங்க. ஆனால் இவருக்கு மட்டும்தான் அது ஹிட். இந்த ரெக்கார்டை இது வரைக்கும் பிரேக்கும் பண்ணலை, பிரேக் பண்ணவும் முடியாது. இது ஒரு அசாத்தியான ஒரு வெற்றி. அண்ட் அந்த பிரபாகரன்ற அந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 360 அனலைஸ் பண்ணீங்கன்னா அன்றைக்கு தமிழில் பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக 1987 ஆரம்பித்த ஒரு பிரச்சனை பெரும் புதாகரமாக ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இங்கேயும் வந்து அரசியல் சூழ்நிலை மாறுது. இது எல்லாத்தையும் தாண்டியும் அவருக்கு அந்த பற்றை வைக்கணும், காட்டணும் அப்படிங்கிறது இதுக்காக எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் எப்படி பண்ணலாம்? பேர்வை முடிஞ்சு போச்சு. அது சாதாரணமாக பேர் கேப்டன் பிரபாகரன் வச்சு முடிஞ்சு போச்சு.
எல்லாத்தையும் ஒரு வரியில சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் சார். அவருடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே வந்து யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அதே சமயமா அதை வந்து என்ன சொல்ல வருதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வச்சுட்டாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அன்னைக்கெல்லாம் நம்ம அது எதுவுமே தெரியாமல் சிம்பிளாக போய் உட்காந்து படம் பார்க்கும்போது பயங்கர ஆக்ஷன் படம். ஆக்ஷன் படம் இப்படி ஒரு வில்லனை பார்த்தது கிடையாது, இப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தது கிடையாது. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஜென்சி கிட்ஸ்லாம் இப்போலாம் வந்து இந்த படத்தை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச கேப்டன் விஜயகாந்த் என்ன ரேஞ்ச் அப்படிங்கும்போது தெரியும். அவர் அரசியலில் ஒரு 10 வருஷம் பயணித்ததும் போது ஒன்றும் இருக்கும். அதற்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒன்றும் இல்லையா, கடைசி காலகட்டங்கள் நடித்த அந்த படங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார், என்ன மாதிரி ஸ்டைலான ஒரு ஆள், ஃபைட்டுக்கெல்லாம் 2 படம் எப்படி நடிக்கக்கூடிய ஒரு மனிதர், அந்த லெக் ஃபைட்டில் எப்படி அடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவங்களாம் இப்போ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே அதுக்கு எடுத்து சொல்லிடுவாங்க. நம்ம தான் வந்து கேப்டனை இந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்துட்டோம்டா, இவர் எப்படிப்பட்டவர் நம்ம இப்போ தாண்டா பார்க்கணும், அதுக்காகவே தலையில் ஒதுக்கி வச்சு கொண்டாடுவாங்க. 60s 70s 80s இந்த காலகட்டத்தில் இருந்த பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கேப்டனை பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஈவன் 90s கிட்ஸும் கொண்டாடிப்பாங்க. நானும் 2K கிட் தான், நானும் கேப்டன் படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். இப்போது அந்த கேப்டன் படம்லாம் வந்து இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்லாம் போட்டு பார்க்க முடியுமா, அவங்களால ஏற்றுக்க முடியுமா, அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்களா பார்த்தாங்கன்னா? கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க சார். ஓகே சார், கேப்டன் படங்களில் ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கும் சார். அவர் ஆக்ஷனுக்கு தான் மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாரு. அவருடைய படங்கள் ஒன்று ஃபேமிலி வேல்யூஸ் இல்லை ஆக்ஷன்ஸ். இப்போ இதை தாண்டி அவர் வந்து வேறு எக்ஸ்ட்ராலாம் எந்த ஒரு விஷயமே சொல்ல மாட்டார். கூடுமான வரைக்கும் இதுக்குள்ளே தான் சொல்லியிருப்பார். அதே மாதிரி எங்கேயும் தன்னால் ஒரு தப்பான பழக்க வழக்கங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா படங்களையும் பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. கரெக்ட். இப்போ வைதேகி காத்திருந்தால், அப்புறம் அம்மன் அதெல்லாம் சத்தியமாக பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வைதேகி காத்திருந்தால் உட்காந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஊமை விடிகள் படங்கமா பார்ப்பாங்க. ஓகே, டெக்னிக்கலி அது வெல் சவுண்டட் மூவி. ஊமை விடிகள் படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ பூந்தோட்ட காவல்காரனா ஒரு வித்தியாசமாக இருக்கும். புலம் விசாரணை படமா கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த படம் பார்ப்பாங்க. ஆனஸ்டாச்சுன்னு ஒரு படம், அதுவும் பார்ப்பாங்க. வல்லரசு பார்ப்பாங்க. சின்ன கவுண்டர் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான படங்கள் நிறைய பார்ப்பாங்க சார். மற்றபடி இது ரமணாலாம் வந்து இப்போ பார்த்தாலும் அவங்களுக்குலாம் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் பார்ப்பாங்களே தவிர இதை தாண்டி மற்ற அந்த அவர் ஃபேமிலி ட்ராமாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெருசாலாம் அவங்க ரசித்து பார்ப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். ஆனால் கேப்டன் சார் வந்து ஒரு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ். இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் ரஜினியா கமலான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரஜினி சாருக்கு எவ்வளோ ரசிகர் மன்றம் வச்சோ அதே மாதிரி விஜயகாந்த் சாருக்கும் ரசிகர் மன்றம். சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ரஜினி கமலுங்கிற போட்டி. நீங்கள் அவுட் ஆஃப் சிட்டி போயிட்டீங்கன்னா பிஎன்சியில் முக்கால்வாசி இடத்துல என்ன நடக்கும்னா ரஜினியா விஜயகாந்தாங்கிற போட்டி தான் வரும். கரெக்ட். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து மக்கள் மேலே இது பண்ணியிருந்தாரு. ரெண்டாவது, அவர் எதையுமே எதிர்பார்த்து பண்ணலை. இது மூலமாக நமக்கு பணம் வரும், இது மூலமாக எல்லாம் பண்ணலாங்க, இருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே அவர் பண்ணிட்டார். இப்போது அதுதான் இவருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் தான் அஜித்துக்கு அந்த ஒரு நேம் அண்ட் கிரேஸ் எல்லாமே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு. அஜித் சார் மனிதர், நல்ல மனிதர், டாமினேட்டராக போல்டாக இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதற்கு முன்னாடி இருந்தவர் ஒரு முன்னோடினா அது கேப்டன் தான். ஓகே சார், அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன ஃபேன் பேஸ் இருக்குது, கமல்ஹாசன் அவர்களுக்கு என்ன ஃபேன் பேஸ் இருக்குது, அந்த காலகட்டத்திலே வந்து அவங்க படத்துக்கெல்லாம் எவ்வளோ வரவேற்பு கிடச்சிது, கூட்டமாக அடித்து பிடிச்சி அந்த ரீல் பெட்டி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எங்கள் அப்பா தாத்தாலாம் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்தோட படம்னா அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி வரவேற்பு கிடச்சிது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? சார், அது இங்கே நம்ம அப்போ சிட்டியில் கிடையாது. ஆனால் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஏ சென்டர் தான் சார் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் அப்ரிங்கிங் பீப்புளுக்கு ஹை எண்ட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் இருப்பாங்க. பட் கிராமம் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு எங்களுக்கு எல்லாமே கேசட்டு தான் சார். ரேடியோ கொலையில் போட்டு கேப்டன் விஜயகாந்தோட படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு, நீ பொட்டு வச்சு தங்க குடம் அப்படின்னு அங்கே பாட ஆரம்பிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்டு, என் தலைவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஒரு கட் அவுட் வைப்பாங்க. இந்த கட் அவுட்டை பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போது கேப்டன் புராணன் படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டையில் வந்து இது போட்டு கேப் போட்டு அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸில் அந்த கண்ணு மட்டும் செவந்திருக்கும், அப்படி இப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய கட்டத்தில் ஒரு மட்டும் இருப்பார், பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஒரு ஈர்ப்பு வந்துடும், நம்ம போய் உட்காந்து படம் பார்ப்போம். பாடல்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் கேப்டன் சார் படத்தில். எல்லா பாட்டுமே எல்லாருமே கேட்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு இப்போ தவசி படத்துலலாம் வசனம் அனல் பறக்கு வசனம், அவருடைய வசனத்தெல்லாம் நீங்கள் எடுத்து எங்கே வேணாலும் உட்காந்து கேட்கலாம். லியாகத் அலி கான் தான் அவருக்கு ஆஸ்தான ஒரு வசனகர்த்தா. எப்போவுமே அவருடைய வசனங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கேப்டன் புராணனும் சரி மற்ற படங்களும் சரி, அந்த கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னு வரும்போது அதில் பேசுகிற அந்த அனல் பறக்கும் வசனங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒரு காலத்தில் வந்து கேசட்டாகவே வந்து ரேடியோவில் போட்டு எல்லாருமே கேட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க.
அந்த டயலாக்ஸை பேசி பேசி பழகுவாங்க, அந்த மாதிரியான ஒரு உச்சரிப்பு இருக்கும். ஸோ அந்த மனுஷனுடைய அந்த உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அழுத்தம் திருத்தமான உச்சரிப்பு, அது எனக்கு தெரிந்து எந்த ஒரு நடிகரும் அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக அந்த உச்சரிப்பு வந்து உச்சரித்தது கிடையாது. அந்த வசனங்களை அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கரெக்டாக அதை டெலிவர் பண்ணுவார். ஸோ இதுதான் அவருடைய கிரேஸு ஃபேன்ஸே தவிர. ரெண்டாவது வந்து ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் சார், ஊரில் வந்து என்னென்னா ஒரு குடும்பத்தோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏவிஎம்னா ஒரு குடும்ப படம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. அது மாதிரி விஜயகாந்த் படம்னா குடும்பத்தோட பார்க்கலாம். இப்போ சிவகார்த்திகேயன் படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட் செட் ஒன்று வந்துருச்சு இல்லையா, அதே மாதிரி விஜயகாந்த் படமா குடும்பத்தோட போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. அதுதான் அவருடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக்குறதே. விஜயகாந்த் படமா அப்போ வாங்கப்பா போய் பார்த்துருவோம். திருமூர்த்தின்னு ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் சினிமாவே கூட்டு போக மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து நான் திருமூர்த்தி படம் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் எங்கள் அண்ணன் இருக்கிற எல்லாரையும் கூட்டு போய் படம் பார்த்துலாம் கூட்டு வந்த காலம்லாம் உண்டு. ஸோ அவங்களுக்குலாம் என்னன்னா, பெண்களுக்கு குறிப்பாக வந்து விஜயகாந்த் படம் அப்படின்னா ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம் ரசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அதை உருவாக்கி வச்சிருந்தார் கேப்டன். அதுதான் இன்னைக்கும் அவரை வாழ வச்சுட்டு இருக்கு. யாரையும் பார்த்து பயப்படவே மாட்டார் சார், அவரை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்க. அது வந்து பயம்னா மரியாதை கலந்த ஒரு பயம்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த சினிமாவும் சரி இல்லாட்டி நார்மல் மனுஷங்களும் இருந்துச்சு, அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா சரி எல்லாரும் அவர் பேச்சை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு வீடியோ கூட ஒன்று பார்த்தேன் சார், சுற்றி எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க, அவர் ஒத்தால வந்து கையில் ஒரு துண்டை வச்சு நடிகர் ஐயாவுடைய டெத் ஃபியூனரல். ஸோ ஒரு சிங்கம் வந்து இறங்கி அப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி டைலாக் வந்து அவருக்கு பொருத்தமாக இருக்கும். ஸோ எப்படி சார் அந்த ஒரு பயம், அந்த ஒரு இதை எப்படி அவருக்கு பிடிச்சார்? இப்போ பயப்படுறதுக்கு முதல் காரணம் என்னவா இருக்கும்? நம்ம யாரையாவது ஒன்று ஏமாத்தணும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு திருட்டு தரணும். அவரது எதுவுமே இல்லையே, மனசு வெளிப்படையாக தானே எல்லாத்தையும் பேசிடுறாரு. இப்போ ரெண்டாவது வந்து அவர் கோபத்தை நியாயமாக தானே கட்டுறாரு. சரி, நடிகர் அப்படின்லாம் ஒன்று அது இது அந்த ஒரு பந்தாவும் கிடையாது. ரொம்ப எளிமையாக எல்லாரும் கூடயும் பழகிறாரு. யார் வந்தாலும் சாப்பிட்டு போங்க. எனக்கு தெரிந்து நானே வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் சார். சின்ன வயசு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது வரவும் அவ்வளோ கார் நிற்கும், அவ்வளோ பேர் நிற்பாங்க. யார் வந்தாலும் மோசடிக்க மாட்டார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஷூட்டிங் டைமில் 1 மணி நேரம் எல்லா ரசிகர்களையும் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்க விட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ஸை வச்சு சாப்பிட விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு எவ்வளோ காசு ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அது எல்லாமே அவரோட கை காசு தான். எவ்வளோ காசு ஆகும்? போங்க சாப்பிட்டு போங்க. அது எதுனாலும் அவருக்கு என்ன பிஸ்னஸ் ப்ராஃபிட் எது வரப்போதா? ஒன்றுமே கிடையாது சார். வருவார், நிற்பார், எல்லாம் பண்ணுவார். இப்போ அங்கே கூட்டத்தில் நிற்கும் போது போங்கன்னு விலகும்போது விலகலை அப்படின்னும் போது இருக்கும். இதை விட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நடிகர் சங்கத்தில் இன்னைக்கு இந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு பஞ்சாயத்து, இந்த 10 வருஷமே என்னென்ன பஞ்சாயத்து, எத்தனை குரூப்பு எல்லாம் மாதிரி இருக்கு. ஆனால் அவர் இருந்தப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அவர் இருந்தப்போ எல்லாத்தையும் மாற்றினாரா? எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் உள்ள வச்சுட்டு போனாரா? எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் மாற்றி கலை நிகழ்ச்சியில் ரஜினி கமல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் அப்போ எந்த ஒரு பொது மேடையிலும் வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டம். அவங்க வந்து படம் நடிக்கணும், அதோட போயிடணும், வேற எந்த ப்ரொமோஷன்ஸ் கூட வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த மிகப்பெரிய 2 ஆளுமைகளை கூப்பிட்டு வர வச்சாரா, நிற்க வச்சாரா? இப்பவும் சொல்கிறேன், அவர் அரசியல் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தை எட்டுனார். ஆனால் ஒரு சிஎம் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் போது ஒரு அரசு மரியாதையோடு நிற்கும் போது கடைசி வரைக்கும் அவர் நிற்கிறாருன்னா நியாயமாக பார்த்தா அவரோட வாழ்க்கையே ஒரு பாடம் தானே. எல்லாருக்கும் எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காம உதவி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் தானே. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் செலவு வைக்கிற மாதிரி கேப்டனுக்கே எல்லா இடத்துலையும் செலவு வைக்கணும், நிறைய இடத்துல செலவு வைக்கணும், நிறைய இடத்துல அவர் பண்ண நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணும். படத்தில் கூட வந்து எங்கள் எம்ஜிஆர் மாதிரி நல்ல விஷயத்த மட்டும்தான் சொல்லணும்னு நினச்சி சொன்னார். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம விட்டுருவோம், அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் பொது வாழ்க்கையில் கேப்டன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட மனிதனை நம்ம வந்து கொண்டாடலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய தலைவருடைய சிலைக்கு வந்து காக்கா எச்சம் போட்ட மாதிரி தான். அது என்றைக்குமே பண்ணக்கூடாது. அவர் வந்து என்னென்னா இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னமும் வந்துருக்கு. இப்போ கூட கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் அவ்வளோ தூரத்துக்கு எல்லாரையும் நேசிச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். அவர் அடிப்படையில் இங்கே தமிழ் உணர்வு இருந்தாலும் அவருடைய இன்ன ரீதியாக அவருடைய அந்த ஃபியூனரலே வேற மாதிரி பண்ணணும். ஆனால் எனக்கு தமிழ் கல்ச்சர் தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் வேணுன்றதுக்காகவே அவர் ஒன்று பண்ண வச்சிருக்காருன்னா, சாகும்போது கூட எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்காருன்னா, அப்போ அவர் தானே வந்து உண்மையிலேயே வந்து கடவுளுக்கு நிகரானவர். அவர் தானே எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அப்போ அவரை பற்றின வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வேற எப்படி தெரியும்? நம்ம ஒரு அரசியல் சாதிச்சார் ரசிச்சார்ல ஒன்றும் இல்லை சார். வயிற்று பசின்னு ஒருத்தர் வரும்போது அவனுக்கு சோறு போட்டார், படிப்பு இல்லை நம்மளுக்கு படிப்பு கொடுத்தாரு. இதை விட ஒரு மனுஷனால வேற என்ன சார் உதவி செஞ்சிட முடியும்? இது போதும் சார் அவர் வாழ்றதுக்கு. இதை விட பெருசாக நம்ம அவரை பற்றி கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னாலே போதும், எல்லாமே நல்லாயிரும். ஸோ அதுதான் கேப்டன். நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.